தலைமன்னார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கவையன் குடியிருப்பு பகுதியில் அடாத்தாக பிடிக்கப்பட்ட காணியில் கனியமணல் அகழ்வு இடம்பெற இருந்த நிலையில் இன்றைய தினம் சனிக்கிழமை காலை 10 மணி அளவில் ஒன்று கூடிய அப்பகுதி மக்கள் எதிர்ப்பை வெளியிட்டனர். விஷன் கேயா, நம்பகமான பார்வை, எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேயா. தலைமன்னார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கவையன் குடியிருப்பு பகுதியில் சுமார் 160 ஏக்கர் பனை மரங்களை கொண்ட குறித்த காணி சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்டு குறித்த காணி அடைக்கப்பட்டுள்ளது. இக்காணி இந்திய தனியார் கம்பெனி ஒன்றிற்கு கனியமணல் அகழ்விற்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்த அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். குறித்த காணியில் உள்ள பல நூற்றுக்கணக்கான பனைமரங்கள் அழிக்கப்பட்டு கனியமணல் அகழ்வு இடம்பெற நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதனால் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு பாதிக்கப்பட்ட மக்கள் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். இந்நிலையில் குறித்த காணிக்குள் இன்றைய தினம் சனிக்கிழமை காலை வருகை தந்த சிலர் காணியில் கனியமணல் அகழ்வில் ஈடுபட நடவடிக்கை எடுத்த நிலையில் அப்பகுதி மக்கள் ஒன்று கூடி எதிர்ப்பை தெரிவித்தனர். குறித்த காணியில் என்ன திட்டம் முன்னெடுக்கப் போகிறார்கள் என்ற விடயம் தமக்கு தெரியாது என்றும் வெளிப்படையாக எமக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் அந்த மக்கள் தெரிவித்தனர். மேலும் அப்பகுதிக்கு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மக்களுடன் கலந்துரையாடினார். பின்னர் அடாத்தாக பிடிக்கப்பட்ட காணி பகுதிக்கு சென்று அங்கு பொறுப்பாக இருந்தவருடன் கலந்துரையாடியதுடன் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றமையினால் இவ்விடத்தில் எவ்வித நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க வேண்டாம் என்றும் மக்களுடன் பிரிதொரு தினத்தில் இவ்விடயம் தொடர்பாக கலந்துரையாடி முடிவு எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். இந்நிலையில் குறித்த காணியில் நின்ற உரிய நபர் எவ்வித நடவடிக்கைகளையும் முன்னெடுக்காத நிலையில் அங்கிருந்து வெளியேறினார். ஒரு தீர்வு திட்டத்தை எடுத்தணும், எழுத்து மூலம் தரணும். எங்களுக்கு இதுக்கு இந்த திட்டம் தான் இதுக்குள்ள செய்வோம். எங்களுக்கு சமீபமா கேள்விப்பட்ட என்னன்னா இதுல மண்ணகல் செய்ய போறாங்க. அந்த மண்ணகல்வால வரப்போற பாதிப்பை எதிர்த்து தான் நாங்க இங்க வந்து நிக்கிறோம்.